கைஸ் நான் உங்கள் சேலம் சவாரி எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குரங்சாடி பக்கத்தில் இருக்கிற இந்த பெருமாள் மலைக்கு தான் வந்திருக்கோம். இந்த விளாக் எங்களோட ஃபஸ்ட்டு விளாக். இந்த விளாக் நான் முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகிறோம். நீங்கள் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள நாங்கள் மலையேற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வாங்க எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆர்டர் கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு. இப்போ யார் வந்துட்டு இருக்கிறோம்னா யார் வந்துட்டு வரோம் சொல்றான். 3 பேர் முன்னாடி போயிட்டாங்க. 3 பேர் முன்னாடி ஒரு 3 பேர் போயிட்டானுங்க. இப்போ நாங்கள் 3 பேர் போயிட்டு இருக்கோம். இவன் பேர் கிஷோர், அந்தானுக்கு நம்ம ஆளு சருண். முன்னாடி போறானுங்க. அவனுக்கு பேர்லாம் முன்னாடி போறானுங்க. அது நான் அந்த விளாக்ல சொல்றேன். முன்னாடி அவங்களுக்கு முன்னாடி நான் போயிட்டு விளாக்ல அங்க போய் சொல்றேன். ஃபர்ஸ்ட் விளாக் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மலை ஏறி கொஞ்சம் தூரம் வந்ததெல்லாம் அவங்க பாருங்க. இந்த பக்கம் நமக்கு ஒரு மூலிகை தோட்டம் இருக்குது. அந்த மூலிகை தோட்டத்துக்கு நான் பேக் கேமரா தோட்டத்தோட என்ட்ரன்ஸ். இதுக்கு பின்னாடி வந்து நம்மளை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் ஏரியா ஆகுது. அதனால நம்மளை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க மக்களே. அப்படியே நம்ம மலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாதி மலை பக்கம் கூட ஏறல. அதுக்குள்ள எல்லாம் உட்காந்துட்டேன். அதுக்குள்ள இந்த சோதனைலாம் வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்னே தெரியல மக்களே. ஒரு 50 படிக்கிட்டு தான் ஏறி இருப்போம். அதுக்குள்ள எல்லாம் உட்காந்துட்டானுங்க. இங்க பாருங்க. இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு நான் பெரிய கனவு கண்டுட்டு இருக்கிறேன். இதெல்லாம் நான் என்ன பண்றது சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணுங்க காய்ஸ். எல்லாம் ஏறிட்டே தான் இருக்கிறோம். ஏ சஞ்சய் பிச்சைதானா? பிச்சா படிக்கட்டுல உட்கார வேண்டியதானே நீங்க. இவனை பத்தி என்ன சொல்லல. இவன் தான் சஞ்சய். யூடியூப்ல காட்டாதீங்கப்பா. வீட்டுக்கு அடங்கின பையன். அதுக்குள்ள நம்ம பசங்க ஒர்க் அவுட் போட ஆரம்பிச்சிட்டானுங்க. படிக்கலையா தம்பி அவன் பேண்ட். ஐயோ இங்க படுத்துல நிமிஷம் நாள தாங்க முடியலையே. தலை வலிக்குதே. மனசுக்குள்ள தீய வச்ச ஐயோ பாட்டி அப்படி சதறதா. 2 போயிருக்குதான் போட்டியே. ஒன்னு என் நண்பன் கிஷோரு, இன்னொரு அனிருத்த. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துறாது. இப்ப நம்ம ஒரு பாதி கரடு ஏறிட்டோம். அந்த பாதி கரட்டுக்கு மேல வியூ, சேலத்தோட வியூ இவ்வளவுதான். படிக்கட்டு வெல்கம் டு விஜய் சித்து vlogs. இவர் பெரிய விஜய் சித்துன்னு நினைப்புங்க. எதுக்கு எடுத்தாலும் விஜய் சித்து தாங்க இருக்கா. படிக்கட்டு பாரு கீழே வரையும் போது மலை சுத்திக்கிட்டு வர மாதிரி இருக்குது. வந்து ஒரு கொஞ்ச தூரம் ஒரு 200-300 படிக்கட்டு ஏறப்ப இங்க வந்து ஒரு ஆஞ்சநேயர் சிலை கல்லுலேயே செதுக்கி இருக்காங்க. ஒரு அந்த நம்ம ஒரு வேளை இந்த படியை முடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து வெறும் கல்லு பாதை தான். இப்போ இந்த கல்லு பாதையிலே இப்போ இந்த நம்ம ட்ரெக்கிங்கை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். வாங்க. நாங்கள் இப்போ ஒரு பாதி மலை வந்துட்டோன்னு நினைக்கிறேன். அந்நேரத்துலேருந்தே நாங்கள் பாதி மலை தான் சொல்லிவிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இப்போ நாங்கள் பாதி மலைக்கு வந்தால் இங்கே ஒரு அரச மரம் இருக்குது. அரச மரத்தில் எல்லாத்து பேரும் எழுதியிருக்காங்க. அந்த அவன் நம்பாலும் ஒருத்தர் எழுதிட்டு இருக்கிறான். அவன் என்ன எழுத போகிறான்னு வாங்க நம்ம போய் பார்ப்போம். நாங்களும் இந்த கல்லை ஏறி கிராஸ் பண்ணுறோம். எனக்கு ஒன்றும் முடியல. இந்த மலையை நீங்கள் ஏறின உங்களுக்கு அனுபவம் இருந்தால் நீங்கள் இந்த மலை எப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஏறுறோம். நம்மளால யாரும் இல்லை. இது எங்களோட அது ஃபஸ்ட்டு ட்ரெக்கிங் vlog. எப்படி இருக்குங்க அதெல்லாம் இப்போ தான் நான் பசங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி மலை ஏறணும். நான் உங்களுக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் அந்த பனை மரத்தாண்ட போயிட்டு நான் சேலத்தோட வியூ எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அதெல்லாம் டாப்ல போய் துணி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். எங்கள் ஊரில் என்னென்ன பண்ண போறேன் நீங்களே பாருங்க. வார்த்தனா வந்ததுல தின்னுகிட்டே எப்ப பார்த்தாலும் சோறுன்னு இங்க வருது. என்னன்னா அந்த ஹெல்மெட் கையில் வச்சுக்கிட்டு அவனும் ஃபோன் ஓடிட்டு இருக்கிறான். இவருக்கு வந்து லவ் ஃபெயில்னு நினைக்கிறேங்க. நானும் பாக்குறேன். வந்ததுலேருந்து வெறும் இந்த லவ் ஃபீலிங் பாட்டாவே கேட்டுட்டு இருக்கிறாருங்க. அவர் பாடுறத நீங்களே கேளுங்க. அவர் பேசணும் நல்லா காட்டுறேன். வேற இல்ல இவரு தான். இந்த கல்லு முள்ளான பாதை ஏறத்துக்குள்ள கால் வலி எடுத்துக்கிச்சு காய்ஸ். நாங்கள் இந்த மலையோட டாப்பில் போய் வியூ எப்படி இருக்குன்னு காட்டுறோம். இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த வீடியோவை எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு ஒன்றும் இதுவும் தெரியல காய்ஸ். நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணோம். நான் ஒரு கொஞ்சம் தூரம் வந்ததில்ல. இப்போ பாருங்கள் இந்த பக்கம் ஒரு வழி போகுது. அந்த வழியில் போய் அந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம இந்த வழியில் போயிட்டுருக்கோம். போயிட்டு இந்த பக்கம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வாங்க லைவாக காட்டுறேன்.
சத்தியமா நான் இந்த வியூ இந்த அளவுக்கு இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. வீடியோ எப்படி நீங்களே பாருங்க. இந்த பக்கம் வந்து அந்த வெள்ளக்கலை சொல்லியிருந்தால அந்த வெள்ளக்கலை எடுக்கிற மைனிங் அடிக்குது. இப்படி இருந்து நமக்கு அந்த தலை அந்த எண்டு வரலுமே எனக்கு கண்ணு தெரிஞ்சாலும் இதாக இருக்குது இந்த வெள்ளக்கலை இது. அப்படி இந்த பக்கம் நம்ம லெஃப்ட் சைடு வந்தோம்னா அதான் அவுத்துல ஒரு குடோன் இருக்கா. அப்படி வந்தீங்கன்னா நம்ம அந்த இது குரங்சாடி பஸ் ஸ்டாண்ட் உங்களுக்கே தெரியும் அந்த ஹோட்டல். அப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா அந்த சேலம் 2 அடிக்கு போகலாம். அந்த பக்கம் தெரியுது பாருங்க கைக்கு நேரம். அப்படி இந்த வந்தோம்னா அதுக்கு அந்த பக்கம் சீலாம் எப்படி இந்த பக்கம் ஊர் பேர் தெரியல. நீங்களே பாருங்க கண்ணுக்கு எட்டுற தெரியல. அந்த மலை அந்த டாப் எண்டு வரலுமே வெறும் என் கண்ணுக்கு தெரிஞ்ச வரலும் வெறும் வீடு தான். கவின் பாட்டு போறான். சொந்த காலில இப்ப தலை சுத்தி மகனே வாண்டுறான்டா. மக்களே ஒண்ணும் முடியல. மூச்சு வாங்குது. அங்க பாரு அது உருண்டுட்டு வருது மேல. நம்ம வெற்றியும் ஒரு 3/4 நம்ம ரீச் பண்ணிட்டோம். கோயிலா ரீச் பண்ணிட்டு அப்படி அங்கே பாரு. இங்கே பாருங்க, இது வந்து வீடு. இது வந்து பாத்ரூம், வீட்டுக்குள்ளார அட்டாச் பாத்ரூமு. அந்த பக்கம் என்னன்னு தெரில. இது வந்து மொட்டை மாடி. அட பாரலையா நம்ம சருணுங்க இது. ஏங்க அட நீயாடா அது? சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். ஐஸ் ஃபைனலி நம்ம கோயில் நம்ம ரீச் பண்ணிட்டோம். வாங்க உங்களுக்கு இன்னும் நான் ஃபுல்லாக நம்ம மேலே போய் காட்டுறோம். வாங்க. பாரா இந்த கோயில் பேரு அருள்மிகு சென்றாய பெருமாள் கோவில். ஓம் நமோ நாராயண. கோயில் இன்னைக்கு பார்த்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. நம்ம ஃபைனலி நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். இப்போ கோயிலுக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்குன்னு நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். ஆனால் இங்கே வந்து இப்போ தான் வந்து கோயில் வந்து கட்டிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து கோயில் வேலை நடந்துகிட்ருக்கு. நீங்கள் இந்த வீடியோ யாராவது இந்த கோயில் யாரால் கட்டப்பட்டது அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியல. முடிஞ்சளவுக்கு நான் ரெடி பண்ணி இந்த கோயிலோட டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். இந்த கோயிலை அவங்க சுற்றி அப்போ அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. கோவில் வந்து கொஞ்சம் சின்ன கோவில் தான். எனக்கு என் கண்ணுக்கு வந்து சின்ன கோவில். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு இந்த மலை ஏறி இருப்பீங்களா, நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் கோவில் எப்படின்னா. இந்த இடத்துலையே வந்தோம்னா நிறையா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எங்கள் மங்கீஸ்லாம் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள் உங்களுக்கே தெரியும் தண்ணியெலாம் விட்டு வச்சுருக்காங்க. வாங்க நண்பர்களே, ஒன்றாக அப்புறம் என்னடா வரும் எல்லாரும் வண்டினா போலாம். இவனை செருப்பு அடிச்சா சரியா அங்கே வந்து நடந்து வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு காய்ஸ். ஒன்றும் முடியலை. எல்லோரும் வந்து உக்காந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா கோயில் வேறு பூட்டி இருக்குது. கோயில் வேறு இன்னும் திறக்கலை. கோயில் திறந்துருந்தா கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் இது வந்துருக்குங்க காய்ஸ். பார்த்தீங்கன்னா தூரம் ஏறி வந்து நமக்கு வந்து கோயில் சாத்தியம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆச்சு. வாங்க மழை ஃபுல்லாக ஏறி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதங்களோட ஃபஸ்ட் ட்ரெக்கிங் ரொம்ப சிறப்பாக முடிஞ்சிச்சு. நீங்களும் இந்த மாதிரி சேலம் குரங்குச்சாவடி பக்கத்தில் வந்தீங்கன்னா பக்கத்தில் இருப்பீங்க. இந்த பக்கம் சேலம் பீப்புள்ஸ் யாரும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த மலை ஏறத்துக்கு மிஸ் பண்ணிடாதுங்க. எங்களுக்கு அவ்வளோ ஒரு பசங்களை விட்டு ஃபஸ்ட் ட்ரெக்கிங் செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் வந்து ஏறி இந்த இது எப்படி இருந்துச்சுன்னு நீங்களும் வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இதுக்கு முன்னாடி வந்து இந்த மலையை ஏறி இருந்தாலும் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. பசங்களாம் ரொம்ப கஷ்டம். அது இல்லாமல் இது ஃபஸ்ட்டு ட்ரெக்கிங் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸில் வேறு லெவலில் இருந்துச்சு. தண்ணி ஃபஸ்ட்டு நான் சொல்லிட்டேன், நான் வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன். தண்ணி வேணான்னானுங்க. சின்ன மழை தான் சொன்னானுங்க. நான் தண்ணி வாங்கிட்டு கொஞ்சம் கொண்டு கொடுக்கலாம். கொஞ்சம் இதில் வேற குரங்கு வேற பிஸ்கெட் போடுறேன்னானுங்க. எல்லாம் இவனுங்களே தின்னு முடிச்சுட்டானுங்க. உங்க பாருங்க, இவனுங்க இந்த குரங்கு தாங்க முக்கியமாக பிஸ்கெட்லாம் அரைச்சது. பிஸ்கெட்லாம் வாங்கினோம், பிஸ்கெட் கூட தரலாம். எல்லாம் இவங்களே சாப்பிட்டானுங்க. சரி, நாங்கள் நிறைய குரங்கு இருக்கோம். ஃபஸ்ட் பேட்டி வரும்போது நிறைய குரங்குலாம் இருந்துச்சு. அப்போ இங்கே வந்து எதுவுமே இல்லை, தண்ணி கூட கொஞ்சம் கூட இல்லை. நாங்களே தண்ணி வாங்காத வந்தோம். இந்த வாட்டி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவலில் முடிஞ்சிச்சு. அப்படி இப்போ நாங்கள் இறங்க போகிறோம். அவ்வளோதான் இறங்க போகிறோம். இந்த மாதிரி நாங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேலம் சவாரி இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்து பசங்கள்லாம் இன்றைக்கி வேலைக்கு போகிறவங்கலாம் வேலைக்கு சண்டே ஒருத்தன் வேலைக்கு போகிறான்னா அவனையும் பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டோம். நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கோயில் பூட்டி கோயில் வராது மிஸ் மட்டும் பண்ணிடாதீங்க.